நான் தான் விஜய் பேச்சு. ஸோ இந்த வீடியோவில் எங்கள் டீம்மேட்டோட ஸ்ட்ரீக்லாம் பாருங்கள் 6, 3, 4 இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி அடிக்கிறது? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிஎஸ் ரேங்க் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் சீக்கிரமாக மாஸ்டர் அடிக்கணும், கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும், அவதார் எடுக்கணும்னு நிறைய ஆசை இருக்கும். அது எப்படி சீக்கிரமாக பண்ணுறது, 10 டேஸ்க்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபு, லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஸ்குவாட் இல்லை, நான் வந்து ரேண்டம் பிளேஸோடு தான் ஆடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து ஒரு 2 சூப்பரான பெஸ்ட்டான 2 கேரக்டர் காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவில் வந்து கோடா கேரக்டர், ஓகேவா? கோடா கேரக்டரோட பவர்லாம் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோடா கேரக்டர் வந்து ஆக்டிவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசிவில் வந்து அல்வாரோ உங்கள் பவர் உங்களுக்கு தெரியும். தேர்ட் வந்து தஷா கேரக்டர், ஃபோர்த் வந்து நிக்கிதா கேரக்டர், ஓகேவா? இது 4 வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது இல்லைனா வந்து அல்வாரோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மோக்கோ கூட வச்சுக்கலாம், நல்ல காம்போ. நெக்ஸ்ட்டு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்டான் பெட்டு வச்சுக்கோங்க, பாம் நல்லா தூரமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லோட் அவுட்டில் வந்து சப்ளை கிரேட்டு, இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி, ஆக்டிவ்ல டிமிட்ரி, பாசிவ்ல திவா, ஜோட்டா, நைரி, ஓகேவா? நெக்ஸ்ட் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா பெட்டு. லோட் அவுட் வந்து ஆர்மர் கிரியேட்டு, ஓகே? இது 2 வந்து கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் காமனே சொல்லலாம் நீங்கள் ரேண்டம் பிளேஸோட ஆனீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ செகண்ட் இது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரேண்டம் பிளேஸ் கூட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யார் அப்புறம் நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்ஸை அப்சர்வ் பண்ணணும், ஓகேவா? யாருமே உங்களுக்கு தெரியாது, அதனால் ஃபஸ்ட் 2 ரவுண்ட் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். யார் உங்களுக்கு கரெக்டு, இது இவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க இப்படி போவாங்க, நீங்கள் இப்படி போவீங்க, ஓகே? அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் 2 ரவுண்டில் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கூடவே நீங்கள் எப்பவுமே இருக்கணும், ஓகேவா? யார் நல்லா ஆடுறா அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க கூடவே நீங்கள் இருக்கணும். இப்போ அவங்கள நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், பேக்கப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல ஏறுறாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஏற சொல்ல. இப்போ அவங்க ஃப்ரண்ட்டில் போகிறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மீட்டருக்கு பின்னாடி இருக்கணும். 10 மீட்டருக்கு பின்னாடி இருந்தால் அவங்களுக்கு பேக்கப் கொடுக்கணும். அதான் அவங்க கூடயே இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ எனிமி பார்த்துட்டு அடித்தானா டேமேஜும் உங்களுக்கு போகாது, அவனுக்கு தான் போகும், ஏன்னா அவன் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கான். அந்த மாதிரி அவனுக்கு டேமேஜ் ஃப்ரண்ட்டில் போகும், உங்களுக்கு போகாது, ஓகேவா? அதனால் நீங்கள் அவனை விட்டு நீங்கள் போகவே கூடாது தூரமாக. அவன் கூடயே வெயிட் பண்ணி பொறுமையாக ஆடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த டீம்மேட் விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஓகேவா? இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து நீங்கள் கிரனேட் போட கற்றுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரனேட் வந்து ஒரு சிஎஸ் மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வந்து இந்த கோடா கேரக்டர். கிரனேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனியாக கிரனேட் எப்படி போடுறது, அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், நான் இங்கே சொல்ல முடியாது. ஸோ கிரனேட் நீங்கள் வந்து நல்லா போட கற்றுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இதான் நீங்கள் கிரனேட் போடுறீங்க, ஓகே? இப்போ அதே மாதிரி ஸ்னைப்பர் ஆட கற்றுக்கணும் நீங்கள், ஓகே? இப்போ ஸ்னைப்பர் இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்கூல் போவீங்க, காலேஜ் போவீங்க, இப்போ அந்த மாதிரி மார்னிங் ஒரு 8 o'clock போயிட்டு 3 o'clock வருவீங்க, அப்புறம் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் கூட உங்களால் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஈஸியாக அடிக்க முடியும், ஓகேவா? 2 to 3 hours 2 to 4 hours நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் டெய்லியும் வந்து ஒரு 15 to 20 ஸ்டார் இல்லை 10 to 15 ஸ்டார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணாலே உங்களால் அடிக்க முடியும், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து விளையாண்டிங்க, ஸ்டாரும் அடிச்சிட்டீங்க. இப்போ அந்த அத்தனை ஸ்டாரும் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, பொறுமையாக ஒரு நாளும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. இப்போ இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 ஸ்டார்ஸ்னா அடுத்த நாள் வந்து ஒரு 15 ஸ்டார்ஸ், அந்த மாதிரி 2 நாள் பண்ணாலே 30 வந்துடும். அந்த மாதிரி ஒரு 4 நாள் பண்ணாலே 60. சரி, இப்போ 16 சொல்ல முடியாது, அதில் வந்து கொஞ்சம் மேட்ச் தோற்றிங்கன்னா ஒரு 10 ஸ்டார் தோப்பீங்க, அதனால வந்து ஒரு 13 சொல்லிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி 30 ஸ்டார்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா சொல்கிறது. திடீர்னு உங்களுக்கு ஃபோன் கிடைக்காது, ஃபோனில் விளையாட முடியாது, அன்றைக்கான டே வந்து வீணாக போயிடும், விளையாட முடியாது அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் நாள் விளையாடணும். அப்போ தான் நீங்கள் இன்னைக்கானதையும் சேர்த்து நாளைக்கு பண்ண முடியும், ஓகேவா?
நெக்ஸ்ட் நீங்க வந்து இப்ப அந்த டீம்மேட்டை சூஸ் பண்ணிட்டு இப்ப அந்த டீம்மேட் கூட தான் இருக்கணும், நீங்க எங்கேயுமே போக கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து நல்ல ஒரு கன் சூஸ் பண்ணும். நல்ல ஒரு கன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க வந்து ஜீரோ ஜீரோ ரவுண்ட் ஜெயிச்சிருக்கீங்க, அவங்க 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்ப வந்து நீங்க செம்மையா ஏடபிள்யூஎம் ஆடுவீங்கன்னா உங்க டீம்மேட் இருக்க முடியாது. அது எப்படி சொல்றது, இப்ப உங்ககிட்ட டீம்மேட் இருந்தா அவங்க ஏடபிள்யூஎம் வாங்கி தருவாங்க நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு. ஆனா ரேண்டம் பிளேஸ்க்கு வந்து தெரியாது நீங்க ஏடபிள்யூஎம் ஆடுவீங்களா ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவீங்களா நமக்கு தெரியாது. ஸோ நீங்க அந்த ரவுண்ட்ல வந்து நீங்க வந்து ஏடபிள்யூஎம் எடுத்தா அந்த மேட்ச் லாஸ் ஆகும். ஸோ அந்த மேட்ச் வந்து நீங்க ஒரு MP40 இல்ல M188 ஆனோ இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்து அதான் நீங்க ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கூட தான் போகணும். ஓகேவா? இதே வந்து நீங்க ஒரு நம்ம வந்து ஒரு 3 ரவுண்டு அவங்க வந்து ஒரு 0 ரவுண்ட்னா நீங்க வந்து ஜாலியா எடுக்கலாம். ஜாலியா எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஆட வேணாம்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஆடலாம், ஏடபிள்யூஎம் எடுக்கலாம், மேலே ஏறலாம், ரூஃப் ஏறலாம், அந்த மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா இதே வந்து ரொம்ப குரூஷியல் சுச்சுவேஷன்னா வந்து நீங்க வந்து அந்த டீம்மேட் கூட தான் இருக்கணும், எப்பவுமே அந்த டீம்மேட் கூட தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்து சொல்றேன். இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டக்ஷியா அப்படி இல்லைன்னா வந்து கோடா யூஸ் பண்ணலாம் ஆக்டிவ்ல. கோடா நெக்ஸ்ட் வந்து இக்னிஸ் பவர் வந்து ஒரு நல்ல பவர். இப்ப நீங்க ஏடபிள்யூஎம் ஆட போறீங்கன்னா இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா அதான் இக்னிஸ் பவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புதுசா ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த கத்தி மாதிரி இருக்கும், அது பேர் தெரியல. ஸோ அந்த கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, மோக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க, ரஃபேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே வந்து டேங்க. சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காம நான் பார்த்ததே இல்லை. சத்தியமா சீரியஸா செம்மையா இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி பாருங்க, வேற லெவலா நீங்க எல்லாம் வச்சு போய் அடிப்பீங்க. ஓகே, ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட லோ டிவைஸ்னா ஜிபி கம்மியா இருந்துச்சுன்னா நானே 4GB ரேம்ல தான் ஆடுறேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட வேணாம். இப்ப இந்த வீடியோ எதுக்காகனா ரேண்டம் பிளேயர்ஸோட எப்படி போய் அடிக்கிறது, இப்ப ரேண்டம் பிளேயர்ஸோட ஆடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஐடியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ போடுறது எனக்கே தெரியல, அதனால நீங்க வந்து ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு இதுக்கு ஐடியா வேணும் ப்ரோ, அதுக்கு ஐடியா வேணும் ப்ரோ சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்க்கு எப்படி ஆடுறது இல்ல வந்து டீம்மேட்ஸ் கூட எப்படி ஆடுறது அதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி, அப்புறம் வந்து இப்ப இதுல ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கன்ஃபார்மா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பாக்குற பாதி பேர் 50 அந்த ரேஞ்சில் வந்து பாதி பேர் ஸ்வைப் பண்ணிடுறீங்க, பாதி பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ணி வாட்ச் பண்றீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, ஏன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் மட்டும் தான் போடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மறக்காம ஒரு லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வரும். ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். I'm rich.